ஹாய் வியூவர்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பிசிடி சப்ராக்ஷன் யூஸிங் 9's காம்ப்ளிமெண்ட் அண்ட் 10's காம்ப்ளிமெண்ட்டை எப்படி பண்ணணும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன விஷயம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா பிசிடியோட ஃபுல் ஃபார்ம் என்ன அப்படிங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். பிசிடினா என்ன அப்படின்னா பைனரி கோடட் டெசிமல். அப்போ இதோட வேல்யூஸ் எதுலேருந்து எது வரைக்கும் வேரி ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 0லேருந்து 9 வரைக்கும் நமக்கு வேரி ஆகும். ஓகேங்களா? சரி, இப்போது நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு சிம்பிள் ப்ராப்ளம் எடுத்து ஆர் சிம்பிள் வேல்யூ எடுத்து அதுக்கு நம்ம 9's காம்ப்ளிமெண்ட் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணணும், 10's காம்ப்ளிமெண்ட் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படிங்கிறத டிஸ்கஸ் பண்ணதுக்கப்புறமா பிசிடி சப்ராக்ஷன் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போ நான் இங்கே என்ன எடுத்திருக்கேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா 6502ங்கிற பிசிடி நம்பர் நான் எடுத்திருக்கேன். ஸோ இந்த நம்பருக்கு நான் என்ன ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறேன், 9's காம்ப்ளிமெண்ட் வேல்யூ என்ன, 10's காம்ப்ளிமெண்ட் வேல்யூ என்ன அப்படிங்கிறத நான் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறேன். ஓகேங்களா? சரி, இப்போது இந்த கொடுத்துருக்கிற இந்த பிசிடி நம்பரில் எத்தனை டிஜிட்ஸ் இருக்குன்னு பாருங்கள். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா டோட்டலாக எனக்கு 4 டிஜிட் இருக்குது. இந்த 4 டிஜிட்டுமே 0லேருந்து 9க்குள்ளார தான் இருக்குது. சரிங்களா? சரி, இப்போது இங்கே 4 டிஜிட் இருக்கிறதுனால நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னா 4 நம்பர்ஸ் ஆஃப் 9ஸை நான் இங்கே எழுதியிருக்கேன். எழுதினதுக்கப்புறம் இங்கே கொடுத்துருக்கிற இந்த பிசிடி நம்பரை நான் கீழே எழுதியிருக்கேன். எழுதினதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த 9லேருந்து ஒவ்வொரு டிஜிட்டையும் நான் சப்ராக்ட் பண்ணுறேன். ஸோ 9 - 2 7, தென் 9 - 0 9, 9 - 5 4, 9 - 6 3. இப்போ இதுதான் என்ன அப்படின்னா 9's காம்ப்ளிமெண்ட் ஆஃப் கிவன் பிசிடி நம்பர். ஓகேங்களா? அப்போது உங்களுக்கு ஃபஸ்ட்டு கொடுத்துருக்குற இந்த பிசிடி நம்பரில் எத்தனை டிஜிட் இருக்குன்னு பாருங்கள். அத்தனை 9ஸை போட்டுட்டு 9லேருந்து உங்கள் கொடுத்துருக்கிற பிசிடி நம்பரை சப்ராக்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு 9's காம்ப்ளிமெண்ட் கிடச்சிரும். நெக்ஸ்ட்டு நான் 10's காம்ப்ளிமெண்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படின்னா 9's காம்ப்ளிமெண்ட்டை ஃபைண்ட் அவுட் பண்ணி என்ன ரிசல்ட் வந்திருக்கோ அந்த ரிசல்ட்டில் நீங்கள் என்ன பண்ணணும், எல்எஸ்பியில் கொண்டு போய் 1 ஆட் பண்ணணும். இது உங்களோட எல்எஸ்பி. கரெக்டுங்களா? ஸோ இது உங்களோட எம்எஸ்பி. ஓகே, இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா இந்த எல்எஸ்பியில் 1 ஆட் பண்ணுறேன். இப்படி 1 ஆட் பண்ணுறப்போ 7 + 1 எனக்கு என்ன ஆகும், 8ன்னு ஆகும். தென் 9 அப்படியே தான் வரும், 4ம் அப்படியே வரும், 3ம் அப்படியே வரும். அப்போது 3 4 9 8ங்கிறது தான் என்னோட 10's காம்ப்ளிமெண்ட் ஆஃப் கிவன் பிசிடி நம்பர். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி தான் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா 9's காம்ப்ளிமெண்ட் வேல்யூவும் 10's காம்ப்ளிமெண்ட் வேல்யூவும் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும் கொடுத்துருக்கிற பிசிடி நம்பருக்கு. ஓகே, இப்போ அடுத்து நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா சப்ராக்ஷன் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போ நான் என்ன எடுத்திருக்கேன் அப்படின்னா perform 46 - 20 in BCD using 9's complement. ஸோ இது ரொம்ப சிம்பிளான விஷயம் தான், நீங்கள் எதையும் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்கவே வேண்டாம். இப்போ பாருங்கள், 46ங்கிறது என்னோட ஃப்ரம் நம்பர், 20ங்கிறது என்னோட டு நம்பர். அப்போது இதில் இருந்து நான் என்ன பண்ணணும், இதை சப்ராக்ட் பண்ணணும். ஓகேங்களா? இப்போ நீங்கள் எப்போவுமே நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு 2 நம்பர் என்ன கொடுத்துருக்காங்களோ ஃப்ரம் 2 அவ்வளோதான். ஃப்ரம் நம்பர் 46ன்னு எடுத்துட்டீங்க, 2 நம்பர் 20. இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஃபஸ்ட்டு 2 நம்பருக்கு 9's காம்ப்ளிமெண்ட் என்ன அப்படிங்கிறத நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அப்போ 2 நம்பர் அப்படின்னா இதில் எத்தனை டிஜிட் இருக்குது பாருங்கள், 2 டிஜிட் தான் இருக்குது. அப்போது நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், 2 9 எழுதிட்டு இதிலேருந்து நம்ம 99. ஸோ இதிலேருந்து நம்ம என்ன பண்ணணும், 2 நம்பரை சப்ராக்ட் பண்ணணும். அப்படி நீங்கள் சப்ராக்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன வேல்யூ கிடைக்கும், 79ன்னு கிடைக்கும். அப்போது இந்த 79ங்கிறது தான் என்ன அப்படின்னா 9's காம்ப்ளிமெண்ட் ஆஃப் 20. ஓகே, இப்போ அடுத்து நான் என்ன பண்ணணும் அப்படின்னா
உங்களுக்கு இந்த 20க்கான 9's காம்ப்ளிமெண்ட் என்ன வேல்யூ வந்ததோ அந்த வேல்யூவோட 46 நம்ம ஆட் பண்ணணும். சரிங்களா? இப்போ பாருங்கள், அதை தான் நான் பண்ணியிருக்கேன். ஸோ 46ங்கிறது என்னோட ஃப்ரம் நம்பர். இந்த 46 நம்ம பிசிடியில் ரெப்ரசன்ட் பண்ணணும். அது ரொம்ப இம்பார்ட்டண்ட். அப்போது 46 நம்ம எப்படி எழுதுவோம்? ஒவ்வொரு டிஜிட்டையும் 4 பிட்டில் நம்ம ரெப்ரசன்ட் பண்ணணும். அதுதான் பைனரி கோட டெசிமல். அப்போ 4 அப்படின்னா இதுக்கு ஈக்குவலண்ட் என்ன? 0100. 6 அப்படின்னா 0110. சிமிலர்லி நான் என்ன பண்ணுறேன்? 79. 7க்கான பைனரி வேல்யூ, 9க்கான பைனரி வேல்யூ எழுதிட்டேன். எழுதுனதுக்கப்புறம் நான் இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணுறப்போ 0 + 1 1, 1 + 0 1, 1 + 0 1, 0 + 1 1. அதே மாதிரி 0 + 1 1, 0 + 1 1, 1 + 1 நமக்கு என்ன? சம்மோட வேல்யூ 1, கேரியோட வேல்யூ சம்மோட வேல்யூ 0, கேரியோட வேல்யூ 1. 1 + 0 1. ஓகேங்களா? இப்போது இந்த ரெண்டு நம்பரை ஆட் பண்ணதுக்கப்புறம் நம்ம இந்த ரிசல்ட்டை செக் பண்ணணும். இந்த ரிசல்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வேலிட் பிசிடி நம்பரா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, இப்போ பாருங்கள் 1111. அப்போ 1111ங்கிறது என்னது? நமக்கு 15. 15 இஸ் நாட் எ வேலிட் பிசிடி நம்பர். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே 1011ன்னு இருக்குது. அப்போ 1011ங்கிறதும் நமக்கு வந்து இஸ் நாட் எ வேலிட் பிசிடி நம்பர். ஓகேவா? இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா மோர் தென் 9. அப்போ இதுவும் வேலிட் நம்பர் இல்லை, இதுவும் வேலிட் நம்பர் இல்லை. அப்போ இந்த மாதிரி வேலிட் நம்பர் இல்லை அப்படின்னா நம்ம அடுத்து என்ன ஸ்டெப் பண்ணணும் அப்படின்னா இந்த நம்பரோட 6 ஆட் பண்ணணும். நீங்கள் கேட்கலாம், ஏன் மேடம் 6 ஆட் பண்ணுறீங்க அப்படின்னா இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? இந்த 4 6 எல்லாம் 4 பிட்டில் ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கோம். அப்போ 2^4ங்கிறது என்ன? 16. 0லேருந்து எழுதுனீங்கன்னா 0 to 15. இப்போ பிசிடினா நம்ம என்னன்னு சொல்கிறோம்? 0லேருந்து 9 வரைக்கும் நம்ம சொல்கிறோம். அப்போது ரிமைனிங் எத்தனை நம்பர்ஸ் இருக்குன்னு பாருங்கள். 10, 11, 12, 13, 14, 15. இப்போ பாருங்கள் 1 2 3 4 5 6 நம்பர் இருக்குது. அப்போது இந்த 6 நம்பர் இருக்கிறதுனால தான் நம்ம இங்கே என்ன பண்ணுறோம்? 6 ஆட் பண்ணுறோம். அப்போது 1111ஓட 6 ஆட் பண்ணுறீங்க. அதே மாதிரி 1011ஓட 6 ஆட் பண்ணுறீங்க. 0110ங்கிறது 6. இப்போ இதோட சேர்த்துட்டு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஆட் பண்ணுறோம். இப்போ பாருங்கள் 1 + 0 1, 1 + 1 சம்மோட வேல்யூ 0, கேரியோட வேல்யூ 1. ஓகேங்களா? அப்போ 1 + 1 + 1 சம்மோட வேல்யூ 1, தென் கேரியோட வேல்யூ 1. ஸோ 1 + 1 சம்மோட வேல்யூ 0, கேரியோட வேல்யூ உங்களுக்கு வந்து 1ன்னு வரும். மறுபடியும் 1 + 1 என்னது? சம்மோட வேல்யூ 0, கேரியோட வேல்யூ நமக்கு இங்கே 1ன்னு வரும். 1 + 1 + 1 சம்மோட வேல்யூ 1, கேரியோட வேல்யூ நமக்கு 1. கரெக்டுங்களா? இப்போ 1 + 1 என்ன ஆகும்? நமக்கு சம்மோட வேல்யூ 0, கேரியோட வேல்யூ 1ன்னு வரும். மறுபடியும் 1 + 1 சம்மோட வேல்யூ 0, கேரியோட வேல்யூ 1ன்னு வரும். ஓகேங்களா? இப்போது இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட்டாக வர கேரி. அப்போது இந்த ரெண்டு நம்பரையும் நான் எடுத்து ஆட் பண்ணுறப்போ எனக்கு இங்கே கேரி வருது. அப்போ இந்த கேரியை நான் கொண்டு வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா எல்எஸ்பியோட ஆட் பண்ணணும். இப்படி நீங்கள் ஆட் பண்ணுறப்ப என்னாகும் பாருங்கள். 1 + 1 சம்மோட வேல்யூ 0, கேரியோட வேல்யூ 1. இப்போ 1 + 0 என்னாகும்? 1ன்னு வரும். ஸோ ரிமைனிங் இருக்கிற பிட்டு நம்ம அப்படியே எழுதுகிறோம். ஸோ எழுதுனதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும்? ஃபைனல் ரிசல்ட் என்னன்னு பார்க்கணும். ஓகேவா? 0010ங்கிறது 2, 0110ங்கிறது 6. அப்போ நம்மளோட ஃபைனல் ரிசல்ட் என்ன? 26. இப்போ பாருங்கள், இதில் நீங்கள் செக் பண்ணிங்களா? நார்மலாக செக் பண்ணிங்கனாவே உங்களுக்கு நல்லா தெரியும். 46லேருந்து 20 போச்சு அப்படின்னா ரிமைனிங் நமக்கு என்ன வரும்? 26ன்னு வரும். அதுதான் நம்மளோட ஃபைனல் ரிசல்ட். இப்போ நீங்கள் கேட்கலாம், மேடம் இங்கேயே நீங்கள் வந்து 46லேருந்து 20 போச்சுன்னா 26ன்னு ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம், ஏன் நீங்கள் இவ்வளோ ஸ்டெப்பு பண்ணுறீங்க அப்படின்னா யூஸிங் 9's காம்ப்ளிமெண்ட் அப்படின்னு சொன்னதுனால பிசிடி சப்ராக்ஷன் பண்ணணும். யூஸிங் 9's காம்ப்ளிமெண்ட்டு அப்படின்னா நீங்கள் இந்த ப்ராசஸ் தான் பண்ணணும்.
ஓகே, இப்போ இதில் நீங்கள் என்ன பண்ணீங்க, 2 நம்பருக்கு ஃபஸ்ட்டு 9's காம்ப்ளிமெண்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணிவிட்டு அதுக்கு வர ரிசல்ட்டையும் ஃப்ரம் நம்பரையும் நீங்கள் என்ன பண்ணீங்க, பிசிடி ஃபார்மில் எழுதுனதுக்கப்புறமா அதை நீங்கள் ஆட் பண்ணுறீங்க. ஆட் பண்ணதுக்கப்புறம் உங்களோட வர ரிசல்ட் வந்து பிசிடி ஃபார்மில் தான் இருக்கா, தட் இஸ் வேலிட் பிசிடி நம்பராக இல்லையான்னு நீங்கள் செக் பண்ணுறீங்க. சப்போஸ் வேலிட் பிசிடி நம்பராக இருக்குது அப்படின்னா அதுதான் ரிசல்ட்டுன்னு நீங்கள் எடுத்துக்கலாம். சரிங்களா? சப்போஸ் இட் இஸ் நாட் எ வேலிட் பிசிடி நம்பர்னால் நம்ம என்ன பண்ணணும், 6 ஆட் பண்ணணும். ஒவ்வொரு டிஜிட்டுக்கும் 6 ஆட் பண்ணும். ஆட் பண்ணதுக்கப்புறமா ஃபைனலாக உங்களுக்கு வந்து கேரி வருது அப்படின்னா அந்த கேரியை கொண்டு போயிட்டு எல்எஸ்பியில் ஆட் பண்ணிக்கணும். சப்போஸ் உங்களுக்கு வந்து கேரி வரல, எனக்கு வந்து கேரியே வரல மேடம், அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா ஒன்றுமே இல்லை, உங்களோட ரிசல்ட் வந்து நெகட்டிவ். சரியா? ஸோ உங்களோட வர ஃபைனல் ரிசல்ட் வந்து நெகட்டிவ் நம்பர்ன்றது நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் வந்து அதை அப்படியே ஸ்டாப் பண்ணக்கூடாது. அப்படியே ஸ்டாப் பண்ணிங்கன்னா உங்களோட ஆன்சர் தப்பு. அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுறோம், ஃபைனலாக ஒரு ரிசல்ட் வருதுல்ல, அதுக்கு நீங்கள் மறுபடியும் நீங்கள் என்ன பண்ணணும், 9's காம்ப்ளிமெண்ட் எடுக்கணும். அப்படி எடுத்தீங்கன்னா தான் உங்களோட ஃபைனல் ரிசல்ட் கரெக்டு. அதை எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போ பாருங்கள், இப்போ நான் என்ன எடுத்திருக்கேன் அப்படின்னா, பர்ஃபார்ம் 23 - 54 in BCD using 9's complement and 10's complement. ஸோ ஃபஸ்ட்டு 9's complement பார்த்துட்டு அதுக்கப்புறம் 10's complement எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகேவா? இப்போ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது ஃப்ரம் நம்பர், இது 2 நம்பர். அப்போ 2 நம்பருங்கிறது என்னது, எனக்கு 54. இப்போ இங்கே எத்தனை டிஜிட் இருக்குது, 2 டிஜிட் தான் இருக்குது. ஸோ அதனால் 2 9 எடுத்துக்கிட்டேன். இதிலிருந்து 54 நான் சப்ராக்ட் பண்ணுறேன். அப்படி சப்ராக்ட் பண்ணுறப்ப எனக்கு என்ன கிடைக்குது, 45ன்னு கிடைக்குது. ஓகேவா? இப்போ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா 9's காம்ப்ளிமெண்ட் ஆஃப் 54. அப்போது இந்த 9's காம்ப்ளிமெண்ட் என்ன வேல்யூ வருதோ இதோட இந்த ஃப்ரம் நம்பரை நம்ம என்ன பண்ணுறோம், பிசிடியில் ரெப்ரசன்ட் பண்ணுறோம். இப்போ 23க்கு ஈக்குவலன் பிசிடி நம்பர். ஓகே, அதே மாதிரி 45, இங்கே இருக்கிற 45க்கான ஈக்குவலன் பைனரி நம்பர். இப்போ இது ரெண்டுத்தையும் நம்ம என்ன பண்ணுறோம், ஆட் பண்ணுறோம். இப்போ 1 + 1 சம்மோட வேல்யூ 0, கேரியோட வேல்யூ நமக்கு என்ன வரும், 1. இப்போ 1 + 1 மறுபடியும் சம்மு 0, கேரி 1. 1 + 1 சம்மு 0, கேரி 1. இப்போ இங்கே பாருங்கள் 1 + 0 1ன்னு வந்துருச்சு. 0 + 0 0, 1 + 0 1, 0 + 1 1, 0 + 0 0. இப்போது இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேரியே வரல. அப்போ கேரி வரல அப்படின்னா உங்களோட ஆன்சர் வந்து நெகட்டிவ்னு அர்த்தம். ஓகே, பட் ஆனால் நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, 68 - 68ன்னு எழுதக்கூடாது. ஏன் அப்படின்னா 23 - 54, அப்போ நமக்கு ரிசல்ட் என்ன வரணும், -31ன்னு வரணும். பட் உங்களுக்கு என்ன வந்திருக்கு பாருங்கள், 68ன்னு வந்திருக்கு. அப்போ இது கரெக்டான ஆன்சர் இல்லை. இப்போ நம்ம மறுபடியும் என்ன பண்ணணும், இந்த ரிசல்ட்டுக்கு நம்ம 9's காம்ப்ளிமெண்ட் எடுக்கணும். அப்போ இங்கேயும் எனக்கு எத்தனை டிஜிட் தான் இருக்குது, 2 டிஜிட் இருக்குது. அப்போது 9968 போட்டுட்டு நீங்கள் சப்ராக்ட் பண்ணிங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா 31. அப்போ ஃபைனலாக நீங்கள் ரிசல்ட் எழுதுகிறப்போ மைனஸை ஆட் பண்ணணும். ஏன் அப்படின்னு சொன்னீங்கன்னா இங்கே நோ கேரி. ஸோ உங்களோட ரிசல்ட்டில் வந்து கேரி வரல அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், ஆன்சரை வந்து நெகட்டிவில் ரெப்ரசன்ட் பண்ணணும். ஸோ அதனால் இங்கே நீங்கள் என்ன பண்ணணும், -31 ரெப்ரசன்ட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இது வந்து 9's காம்ப்ளிமெண்ட்டுக்கான ப்ராசஸ். இப்போ அதையே நம்ம வந்து 10's காம்ப்ளிமெண்ட்டில் எப்படி பண்ணணும்னு பார்க்கலாம். இப்போ நான் என்ன சொல்லியிருந்தேன், ஸோ ஃபஸ்ட்டு 9's காம்ப்ளிமெண்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணிவிட்டு இது கூட நம்ம என்ன பண்ணணும், 1 ஆட் பண்ணணும்னு சொல்லியிருந்தேன். ஓகேங்களா? அப்போ 1 ஆட் பண்ணிங்கன்னா 5 + 1 நமக்கு என்ன ஆகும், 6, 4 அப்படியே வரும். அப்போ 46ங்கிறது தான் என்ன அப்படின்னா 10's காம்ப்ளிமெண்ட் ஆஃப் 54. ஓகே, இப்போ பாருங்கள் அந்த 46க்கான ஈக்குவலன்ட் வேல்யூ எழுதிட்டேன். அடுத்தது நமக்கு என்ன இருக்குது, ஃப்ரம் நம்பர் 23. அப்போது இது வந்து 23க்கான இங்கே வேணும் அப்படின்னா நீங்கள் எழுதிக்கலாம். 23க்கான ஈக்குவலன்ட் வேல்யூ நான் இங்கே எழுதிட்டு மறுபடியும் இங்கே என்ன பண்ணுறேன், நான் ஆட் பண்ணுறேன். ஓகேங்களா? 0 + 1 1, 1 + 1 சம்மோட வேல்யூ 0, கேரியோட வேல்யூ 1. மறுபடியும் 1 + 1 சம்மோட வேல்யூ 0, கேரியோட வேல்யூ 1. 1 + 0 + 0 1. மறுபடியும் இங்கே 0 + 0 0, 0 + 1 1, 1 + 0 1, 0 + 0 0. இப்போ இங்கேயும் பாருங்கள் நமக்கு என்ன வேல்யூ வருது, கேரியோட வேல்யூ 0 தான் வருது. அப்போ இது என்ன ரெப்ரசன்ட் பண்ணுது, நம்மளோட ஆன்சர் வந்து நெகட்டிவில் வரணும் அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். ஓகேங்களா? இப்போ 69ன்னு வருது. இப்போ இந்த 69 இஸ் நாட் எ கரெக்ட் ஆன்சர். ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்மீடியட் ரிசல்ட்ஸ்ன்னு சொல்லுவோம்.
ஓகேவா? அப்போது இந்த இன்டர்மீடியட் ரிசல்ட்டுக்கு நம்ம என்ன பண்ணணும், 9's காம்ப்ளிமெண்ட் எடுக்கணும். ஓகே, இப்போ இங்கேயும் நமக்கு வந்து 2 டிஜிட் தான் இருக்குது. ஸோ அதனால் என்ன பண்ணுறேன், 9 இருந்து 69 சப்ட்ராக்ட் பண்ணுறேன். அப்படி சப்ட்ராக்ட் பண்ணுறப்ப எனக்கு என்ன கிடைக்கும், 13 கிடைக்கும். அப்போ அந்த 30ங்கிறது 9's காம்ப்ளிமெண்ட் ஆஃப் 69. ஸோ இது கூட நான் என்ன பண்ணணும், 1 ஆட் பண்ணணும். இப்போ 1 ஆட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும், 31ன்னு கிடைக்கும். ஸோ இதுதான் வந்து 10's காம்ப்ளிமெண்ட் ஆஃப் 61. அப்போ ஃபைனலாக நீங்கள் வந்து ஆன்சரை எடுத்து எழுதுகிறப்போ -31ன்னு எழுதும். இதுதான் வந்து இந்த ப்ராப்ளமுக்கான ஆன்சர். இப்போ கண்டிப்பாக வந்து இந்த வீடியோவிலிருந்து 9's காம்ப்ளிமெண்ட் சப்ராக்ஷனும் 10's காம்ப்ளிமெண்ட் சப்ராக்ஷனும் எப்படி பண்ணணும் அப்படின்னு கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு கிளியர் கட் வியூ கிடச்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.